ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ், ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி வந்து 27 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், சென்செக்ஸ் 52 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பேங்க் 151 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி ஐடி 59 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 86 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா நான் இவ்வளோ நேரம் பார்த்தேன், கிடைக்கல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25% கீழே விழுந்திருக்கு. 484 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 645 கோடி பண்ணியிருக்காங்க. 25% நெட் ப்ராஃபிட் காலி. இது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸுக்கு அதிக அளவில் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நெட் ப்ராஃபிட்டில் கோட்டை விட்டுருக்காங்க. ரெவன்யூ வந்து 8260 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 8227 கோடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட ரெவன்யூ. எபிட்டா பார்த்தீங்கன்னா 892 கோடி இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 1160 கோடி பண்ணியிருக்கு. ஸோ எபிட்டாவும் கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க டிவிடன் கொடுக்குறாங்க. 25 பைசா ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க. 25 ரூபா இல்லை, 25 பைசா டிவிடன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதானி பவர்ட்டு வந்து 4000 கோடி ஆர்டரை தட்டி தூக்கியிருக்காங்க. இன்றைக்கி அதான் ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போயிருந்துச்சு. அதானி பவர்ட்டு வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி வேல்யூவில் ஆர்டரை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா பவர் செட்டிங் ராய்கார் பேஸ் 2 தெர்மல் பவர் பிளான்ட் ராய்கார் சத்தீஸ்கரில் இருக்கிறது 2x800 மெகாவாட் 2x800 மெகாவாட் ப்ராஜெக்ட்டு. இன்னொன்று லெட்டர் ஆஃப் அவார்டு, இன்னொரு வந்து லெட்டர் ஆஃப் அவார்ட் சப்ளை ஆஃப் எக்யூப்மெண்ட், இந்த பாய்லரு டர்பைன் ஜென்ரேட்டர் இதெல்லாம் அவங்க சப்ளை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷன் ஆஃப் எரெக்ஷன் அண்ட் கமிஷன் ஆஃப் 2x800 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் தான் இதுவும். இது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி ராய்காரில் பேஸ் 2 அந்த ப்ராஜெக்ட் சத்தீஸ்கரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து அதானி பவர்டன் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாய்லர் அண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் சப்ளை பண்ணுறது சொன்னால இது வந்து நம்மளோட திருச்சியில் இருக்கிற பெல்லோட பிளான்ட், அந்த ஹரிதுவார் பிளான்ட் அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்ளை வந்து யூனிட் 1ஓட சப்ளை வந்து 31 மந்த்ஸுக்குள்ளே இவங்க கம்ப்ளீட் பண்ணணும். யூனிட் 2 வந்து 35 மந்த்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெல்லை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி அவங்களுக்கு 4000 கோடி ப்ராஜெக்ட் வந்து அதானி போர்ட் வந்து கிடச்சிருக்கு. ஷேர் ப்ரைஸ் 318 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து இன்றைக்கி மட்டுமே 2% மேலே ஏற்றிருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 25% கீழே விழுந்திருக்கு. 4000 கோடி ஆர்டரும் கிடச்சிருக்கு. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஈச்சர் மோட்டர்ஸ்க்கு எம்கே ரிசர்ச் பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் 3400 ரூபா வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 4657 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா, அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கீழே விழலை, அதாவது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் அவங்களோட ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. பட் எஸ்டிமேஷனை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து க்ரோத்தில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ரீசன்ட் லான்ச்சஸ் ஹிமாலயன் அந்த மாதிரிப்பட்ட பைக்ஸு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய 400cc லான்ச் பண்ணுறாங்க. அது எல்லாமே க்ரோத்தில் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுக்குறாங்க இந்த எம்கே ரிசர்ச். அது மட்டும் இல்லாமல் வேறு கம்பெனிஸ் நிறைய அந்த ஹீரோ மோட்டார்ஸு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த செக்மெண்ட்டில் நிறைய பைக்கு இறக்குறதுனால காம்படிஷன் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது எல்லாமே வச்சு தான் இவங்க இந்த செல் ரேட்டிங் வந்து ஈச்சர் மோட்டார்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 3400 ரூபா வரை இறங்கும்னு சொல்கிறாங்க. பட் அது நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஷேர் ப்ரைஸ் 4600 ரூபாய்க்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 1200 ரூபா இறங்கணும். ஸோ அதெல்லாம் நடக்குமான்னு தெரில. பட் இது எம்கே ரிசர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸுக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சிங்கு இன்னைக்கு மட்டுமே ஷேர் ப்ரைஸு 20% ஏற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மட்டுமே ஷேர் ப்ரைஸு 20% ஏற்றிருந்தாங்க. 743 ரூபா அந்த ரேஞ்சில் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் சிங் இதோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிமாண்ட் அதிக அளவில் இருக்குது, சப்ளை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாங் டேர்ம் டிமாண்ட் அதிக அளவில் அந்த செக்டாரில் இருக்கிறதுனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. பட் இன்னைக்கு JSW சிமெண்ட்டில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் ஒரு இன்டிகிரேட்டட் ஃபெசிலிட்டிக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் 3000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுறது ஈக்விட்டி அல்லது லாங் டேர்ம் டெப்ட் மூலமாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ ஃபெசிலிட்டி 3.30 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த கெப்பாசிட்டியில் கிரைண்டிங் யூனிட் வந்து 2.50 மில்லியன் டன் பெர் ஆனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 18 மெகாவாட் வேஸ்ட் ஹீட் ரிகவரி பேஸ்டு பவர் பிளான்ட் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது JSW சிமெண்ட்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு. ஸோ டாடா ஸ்டீல் வந்து பெரிய அளவில் நமக்கு ஏற்றம் தரல. ஆனால் மற்ற செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த NMDC
அப்படி நிறைய ஸ்டாக்ஸ் இந்த ஹிந்துஸ்தான் சிங்கே எடுத்துருங்க, JSW ஸ்டீலு, இதெல்லாம் மேலே போன ரேஞ்சுக்கு வர டாடா ஸ்டீல் போகலை. ஆனால் இப்போ அன்னைக்கு வந்து ஒரு 175 ரூபா அந்த ஃப்ரெஷ் ஹை அவங்க ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா, அவங்க வந்து யூகேல ஒரு க்ரீன் ப்ராஜெக்ட், அதாவது நேஷனல் கிரிட் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் ஆப்ரேட்டர், அது கூட வந்து இவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல். பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்ட் ஆல்போர்ட்டை க்ரீன் ஸ்டீல் ப்ராஜெக்டாட்டு மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து 3.2 மில்லியன் டன் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னன்ஸ் மூலமாட்டு 2027 எண்டில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. ஸோ டாடா ஸ்டீல் இன்றைக்கி 175 ரூபா அந்த ரேஞ்சில் ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு அது 200 கிராஸ் ஆகும் விரைவில் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டாடா மோட்டர்ஸும் இப்படி தான் ரொம்ப நாள் 100 இருந்த ஷேரு 1000 ரூபா டச் பண்ணிச்சு. ஸோ இவங்களும் விரைவில், இவங்களே 1000 ரூபாவில் தான் இருந்தாங்க, அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்ப்ளிட் பண்ண பிறகு 100 ரூபா 110 ரூபாவில் சுற்றி இருந்த ஷேர் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 140, அடுத்து 140 கட் பண்ணி இப்போ 175 வந்திருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு விரைவில் 200 ரூபாயை கட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது டாடா ஸ்டீலை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா கல்பட்டாரு அந்த கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இந்த இந்தியன் கல்பட்டாரு இன்டர்நேஷனல் லிமிடெட், இந்த கல்பட்டாரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனி பார்த்தீங்கன்னா கல்பட்டாரு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் கம்பெனி, இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து சவுதி ஆரம்கோ கூட ஒரு $906.6 மில்லியன் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. $906.6 மில்லியன் வேல்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 பேக்கேஜஸ், அதாவது இந்த தேர்ட் எக்ஸ்பென்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் கேஸ் சிஸ்டம் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தேர்ட் ஃபேஸ் வந்து எக்ஸ்பென்ஷனுக்காண்டி தான் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி வேல்யூ நான் சொன்ன மாதிரி $906.6 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி ஆரம்கோ கூட இந்த இந்தியன் கல்பட்டாரு சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுதி ஆரம்கோ பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பிரைட்காம் ஷேரு, பிரைட்காம் குரூப் ஷேர் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ஜூன் 14 இந்த ஷேரை வந்து NSE சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க ட்ரேடிங்லேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரைட்காம் குரூப் என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா, நான் ஜூன் 11 வந்து நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஷேர் ப்ரைஸு ஒரு நாள் குறைஞ்சது 5% அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் 4.94% அடிச்சிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு காசு அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸு குறைஞ்சது ஒரு நாள் 5% வச்சு அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க ஒரு 52 ஹை பார்த்தீங்கன்னா 36 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் 11.08 அந்த ரூபீஸுக்கு வந்துச்சு. இப்போ 10.53 இருந்தது, இப்போ 10.01 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. மேபி எல்லாரும் விற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கியிருந்தவங்களும் லாஸ் தான், ஆனால் வந்து விற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பவர் ஷேரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் ப்ரைஸ் 450 போயிட்டு இப்போ 434 ரூபா 440 ரூபா அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ டாடா பவரில் வந்து அப்டேட் என்னன்னா, டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட்டடும் இவங்க இந்தியா ஸ்மார்ட் கிரிட் ஃபாரம் வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் டு கிரிட் டெக்னாலஜியை அந்த ப்ராஜெக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி, அதாவது இந்த வெஹிக்கிள் டு கிரிட் டெக்னாலஜி வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்காண்டி அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பவர் கிரிட் மூலமாட்டு கிரிட் ஸ்டெபிலிட்டி அண்ட் EV யூட்டிலிட்டி அது மூலமாட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா பவர் டெல்லி டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட்டடும் ISGFன்னு சொல்கிறாங்க, இந்தியா ஸ்மார்ட் கிரிட் ஃபாரமும் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் 450 ரூபா போயிட்டு 440 ரூபா அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 430 to 440 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JK டயர்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 169 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 108 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 3698 கோடி இருக்கு. 3698 கோடி இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3632 கோடி பண்ணியிருக்காங்க. 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு மார்ஜினல் லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடன் பார்த்தீங்கன்னா 3.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க அந்த ஷேரு. ஸோ 404 ரூபா அந்த ரேஞ்சில் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் அந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதியாண்டு 24 JK டயர் வந்து 500 கோடி வந்து QIP மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது ஃபண்ட்ரைஸ் பண்ணது அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து டீலிவரேஜ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து JK டயர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட், அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்களோட CEO நிரஞ்சன் குப்தா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க 360 டிகிரியில் வின்னிங் அப்ரோச் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டில் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 250cc to 550cc மாடலில் அவங்க அதிக அளவில் சேல்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மாடல்ஸோட கெப்பாசிட்டியை வந்து ரேம்ப் அப் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரில் அவங்க லான்ச் பண்ண கரிஸ்மா XMR, ஹீரோ மேவரிக் 440, நெக்ஸ்ட்டு ஹார்லி X440, இந்த ஹார்லி டேவிட்ஸனும் இப்போ லான்ச் பண்ணுறாங்க.
ஸோ அவங்களோட ரீட்டைல் ஸ்டோர்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ஸ் வெஹிக்கிள் நான் சொன்ன இந்த செக்மெண்ட் வெஹிக்கிளை வந்து நிதியாண்டு 24 லான்ச் பண்ண மோட்டார் சைக்கிள்ஸ் இதுலேயும் சேல்ஸ் அதிக அளவில் எதிர்பார்க்குறாங்க அதிக அளவில். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு கரிஷ்மா XMRக்கு 1.72 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்லி டேவிசன் X440க்கு 2.29 lakhsன்னு சொல்கிறாங்க. ஹீரோ மேவரிக் 440க்கு 1.99 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. நியர்லி 1.99 lakh கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்துடும். ஸோ இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பிராண்டு தான் அவங்களோட பிக் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பிராண்டையும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சேல்ஸ் அதிகரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ மோட்டாரோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸும் ஹார்லி டேவிட்சனை பற்றி அனலிஸ்ட் கொடுத்த அப்டேட்டு. ஹார்லி டேவிட்சனும் ஹீரோ மோட்டார்ஸும் அதிக அளவில் US மாடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பை பொறுத்தான அப்டேட்டு. அப்போலோ டயர்ஸில் எனக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 1040 கோடி வேல்யூவில் ஒரு பிளாக் டீல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஒயிட் ஐரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட சப்சிடரி வார்பர்க் பின்கஸ் இவங்க வந்து அந்த சேல் பண்ணியிருக்காங்க. 3.5% ஸ்டேக்கை அப்போலோ டயரில் சேல் பண்ணியிருக்காங்க. 1040 கோடி வேல்யூவில் டீலு. 2.24 crore ஷேரை வந்து விற்றுருக்காங்க. இது வந்து அப்போலோ டயர்ஸில் நடந்த பிளாக் டீலு. ஸோ 2.24 crore ஷேரை வந்து விற்றுருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து 482 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து 2% லோவரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டீல் வந்து 460 ரூபாலேருந்து 465 ரூபா அந்த ரேஞ்சில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்போலோ டயர்ஸில் இன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அது குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப்பினில் வந்து அப்டேட் ஒரு ஃபார்மா கம்பெனி USFDA May 7 to May 17 வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் USFDA பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து அப்டேட் என்னன்னா அவங்களோட நியூ ஜெர்சியில் இருக்கிற சோமர்செட் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 483ல் 6 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி லூப்பின் ஷேர் வந்து கீழே விழுந்திருந்து. இது லூப்பினை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.